நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இளம் யூசுப் தனது தந்தை யாகூபிடம்தான் கண்ட கனவை பற்றிச் சொல்கிறார். அதில் 11 நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் சந்திரன் தன்னை வணங்குவதைக் கண்டார். இந்த கனவின் ஆழ்ந்த முக்கியத்துவத்தை யாகூப் உடனடியாக புரிந்து கொள்கிறார். இது யூசுப்பின் எதிர்கால பெருமையை முன்னறிவிக்கிறது. அவர் தனது மகன்களின் பொறாமைக்கு பயந்து தனது சகோதரர்களிடம் இதைச் சொல்ல வேண்டாம் என்று யூசுஃபுக்கு அறிவுரை கூறுகிறார். إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي سجدين. யூசுப் தன் தந்தையிடம், என் அருமைத் தந்தையே, நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சுஜூது செய்வதாகக் கண்டேன் என்று கூறியதை நினைவுபடுத்துவீராக. குர்ஆன் யூசுப் 12:4. இந்த கனவு யூசுவின் எதிர்காலத்தை குறிக்கும் ஒரு தெய்வீக தீர்க்கதரிசனம். 11 நட்சத்திரங்களும் அவரது சகோதரர்களையும் சூரியனும் சந்திரனும் அவரது பெற்றோரையும் குறிக்கின்றன. அவர்கள் ஒருநாள் யூசுஃபுக்கு பெரும் மரியாதையையும் வணக்கத்தையும் காட்டுவார்கள் என்பதையும் அவரது உயர்ந்த நிலையை ஒப்புக்கொள்வார்கள் என்பதையும் இந்த கனவு வெளிப்படுத்துகிறது. இந்த குர்ஆன் வசனம் அவரது சகோதரர்களின் பொறாமைக்கும் அதைத் தொடர்ந்து நடந்த நாடகீய நிகழ்வுகளுக்கும் ஒரு தொடக்கப் புள்ளியாக அமைகிறது. قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. என் அருமை மகனே, உனது கனவை உனது சகோதரர்களிடம் கூறாதே. அவ்வாறு கூறினால் அவர்கள் உனக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி செய்வார்கள். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாவான் என்று கூறினார். குர்ஆன் யூசுப் 12:5. இந்த தீர்க்கதரிசன கனவைக் கேட்ட பிறகு நபி யாக்கோபு தனது மகன் யூசுஃபுக்கு ஜோசப் எச்சரிக்கை செய்கிறார். யாகூப் தனது சகோதரர்கள் பொறாமைப்பட்டு யூசுஃபுக்கு எதிராக சதி செய்வார்கள் என்று அஞ்சுவதால் கனவைப் பற்றி அவர்களிடம் சொல்ல வேண்டாம் என்று யூசுஃபுக்கு அறிவுறுத்துகிறார். மேலும் ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரி என்றும் அவர் யூசுஃபுக்கு எதிராக சதி செய்ய சகோதரர்களைத் தூண்டுவார் என்றும் கூறுகிறார்.